ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ட்ரெக்கிங் போகிறோம் சொல்லிட்டு போஸ்டர் போட்டிருந்தோம். அதே மாதிரி கிளம்பியாச்சு. அபுதாபி, துபாய், அஜ்மான், ஷார்ஜா, திபா, கொஃபாக்கர் இருந்து எல்லாருமே வந்துட்டு கிளம்பியாச்சு. தூரமாக இருக்கவங்களாம் 2:30-3 மணிக்கே கிளம்பிட்டாங்க. எல்லோரும் இங்கே வந்து 5:30க்கே ரீச் ஆகிட்டாங்க. மிஸ்டர் சதீஷ் பிரதர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். வார்ம் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் மெதுவாக. ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்தப்போ 1:30 மணி நேரத்தில் போயிருக்காங்க, ரீச் ஆகிருக்காங்க மேலே. பட்டு நம்மளாம் செகண்ட் பேட்ச் போனாங்க. செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே பின்னால் போனாங்க. இதில் நம்ம கோர் டீமில் இருந்துட்டு பிரதர் சரவணன், பிரதர் டொனால்ட், பிரதர் முத்து, பிரதர் நிசார் இவங்கெல்லாம் வந்து கைட் பண்ணி அவங்க வந்துட்டு முன்னால் மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க கேர் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போனாங்க. அப்படியே முன்னால் பின்னால் சைடில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு, அது லேடிஸ்லாம் பாவம் ஃபஸ்ட் டைம் போனவங்களாம் வந்து கொஞ்சம் திண்டாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. அதுதான் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகுது. வந்துட்டு நம்மளுடைய க்ரீன் மிஷன்லேருந்து கேப் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த கேப்பை போட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே செம்ம சந்தோஷம். அக்கா திரும்ப அடுத்தது எப்போ போகிறோம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டீ வந்து விவசாயம் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு கொப்பாக்கன்லேருந்து ஒருத்தவங்க புதுசாக ரெஸ்டாரண்ட் வந்துருக்காங்க. அவங்க வந்து டீ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீயும் அந்த டைமில் டீ குடிச்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அது இது பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிலம்பம் சுரேஷ் அவர் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த லஞ்சை வந்து அமல் பிரதர் அவர் ஃபேமிலியோட காலையில் 7:30 மணிக்கே போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஃபோட்டோலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் மெதுவாக. ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்தப்போ 1:30 மணி நேரத்தில் போயிருக்காங்க, ரீச் ஆகிருக்காங்க மேலே. பட்டு நம்மளாம் கற்றுக்கிட்டு இல்லையா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, நம்ம மெதுவாக தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீச் ஆனது சதீஷ் பிரதரும் இந்திரா மேம் வந்துட்டு தான் அவங்க தான் ரீச் ஆனது மேலே ஃபஸ்ட்டு. ஓகே, குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே ஷார்ப்பாக ஷெட்யூல் பண்ண டைமுக்கு வந்து வார்ம் அப்லாம் முடித்து
கரெக்டான டைமில் 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் பேட்ச்சு. சதீஷ் சார், இந்திரா மேடம் ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட கைடன்ஸில் நாங்கள் எல்லாரும் சேஃபாக மேலே வந்துட்டோம். இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கூட வர்றது. உண்மையாகவே வந்து நீங்கள் ரொம்ப எவரெஸ்ட் சரி வந்திருக்கீங்க. உங்கள் கூட நாங்கள் வந்து பயணித்து மேலே வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். வந்த பாதையில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் சேஃப்டியாக எங்களை கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வந்து எவ்ரி மந்த்தோ இல்லை 2 months ஒரு வாட்டியோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் நம்ம வந்து இன்னும் யூஏல இருக்க எல்லா பிக் மலையெல்லாம் போய் எவரெஸ்ட்லாம் போயிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், அச்சீவ் பண்ணுவோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு and I'm very excited. Children's வந்து amazing. Full ma'am, entire team to very thanks. Sari sir, then Indra ma'am, then entire team to ரொம்ப நன்றி. எல்லாரும் இப்போ துபாயிலேருந்தோ இல்லை எல்லா எமிரேட்ஸ்லேருந்தும் இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம். குட் ஜாப். அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தமிழ் சங்கத்தின் சார்பாக ட்ரெக்கிங்க்கு வந்திருந்த டீமோட ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் முடிச்சிருக்கோம். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கான வாலண்டியர்ஸ், எங்களுடைய கோர் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். இதில் மெயினாக வந்து சதீஷ் பிரதர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் சதீஷ் பண்ணியிருக்காங்க. எவரெஸ்ட்லாம் ஏறிட்டு வந்தவங்க. ஸோ அவங்க வந்து கைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நம்மளுடைய கோர் டீம்லேருந்து சரவணன் பிரதர், முத்து பிரதர், அதுக்கப்புறம் டொனால்ட் பிரதர், இவங்களாம் வந்து அவங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்காக ஸ்பான்சர் வந்து கிரீன் மிஷன்லேருந்து பண்ணாங்க. ப்ளஸ் வந்து சிலம்பம் டீம் பிரதர் சுரேஷ் வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மெயினாக டீம் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பேர் கொடுத்த அதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இதோட நிறுத்த போகிறதில்ல, இதுக்கும் மேலே வந்துட்டு இன்னும் நிறைய ட்ரெக்கிங் வந்து நாங்கள் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ தொகுப்பு வந்து பிரதர் ராஷித் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட்டு பொங்கலுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மகேஷ் பிரதர் வந்து நான் உண்மையாகவே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். அவங்க தூரத்துலேருந்து வருவாங்களா சொல்லிட்டு தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ராஷித் பிரதரோட இந்த மீடியா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் போயிட்டு வந்து 1 மணி நேரம் நாங்கள் வர்றது சதீஷ் பிரதர் அவங்களாம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே ரெடியாக டீ இருந்தது. எல்லோரும் டீ சூடாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு நம்மளுடைய க்ரீன் மிஷன்லேருந்து கேப் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த கேப்பை போட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே செம்ம சந்தோஷம். அக்கா திரும்ப அடுத்தது எப்போ போகிறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீ வந்து விவசாயம் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு கொர்பாக்கனில் வந்து ஒருத்தவங்க புதுசாக ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க. அவங்க வந்து டீ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீயும் அந்த டைமில் டீ குடிச்சப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அது இது பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிலம்பம் சுரேஷ் அவர் வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த லஞ்சை வந்து அமல் பிரதர் அவர் ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி திரும்ப எப்போ வரும்னு காத்துட்ருக்கோம். தேங்க்யூ.